துலாம் ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே இந்த டிசம்பர் மாதத்தில் என்னென்ன விதமான விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது, இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு எப்படி அமைய போகுது, என்னென்ன விதமான மாற்றத்தை தரப்போகுது அப்படிங்கிறத பற்றியும், மேலும் உங்களுக்கு ஏதாவது இந்த காலகட்டத்தில் பரிகாரங்கள் மாதிரி சொல்லியிருக்காங்களா, அந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றியும் தான் நான் இந்த பதிவின் மூலிமா உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா தகவலுமே கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய தகவலாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சிவபெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. நீங்கள் இந்த டைமில் அந்த சிவபெருமானை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பார். ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு என்ன விதமான மாற்றங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை மற்றும் குணங்கள் எப்படி இருக்கும் என்பதை இந்த பதிவின் மூலிமா முதல்ல பார்க்கலாம். துலாம் ராசிக்காரங்க அனைவரிடமும் பணிவோடு நடந்து கொள்வாங்க. எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலுமே தாங்கள் எடுத்த முடிவை மாற்றிக்கொள்ளவே மாட்டார்களாம். எந்த ஒரு செயலிலுமே வெற்றி அப்படிங்கிறது பார்ப்பாங்க. அனைவரிடமும் அன்பும் பாசத்துடனும் பழகுவாங்க. அனைவரிடத்துலையுமே அக்கறை அதிகமாக காட்டுவாங்க. மேலும் இந்த துலாம் ராசிக்காரர்கள் பொதுவாகவே சந்தேகப்படக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. யார் இடத்துல நம்பிக்கையும் இல்லாதவங்களாக இருப்பாங்க. துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் புத்திசாலிகளாக தான் இருப்பாங்க. இவங்க எப்பொழுதுமே மகிழ்ச்சியான மனநிலையில் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. இதனாலேயே இவங்களை சுற்றி இருக்கவங்களையும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக வச்சுக்குவாங்க. அனைவரையும் கவர்ந்து இழுக்கும் தோற்றம் உடையவர்களாக இருப்பாங்க. இவங்க யார் என்ன சொன்னாலுமே நம்பும் பண்பு கொண்டவங்களாக இருப்பாங்க. இவங்க உயர் பதவியை அடையும் திறன் பெற்றிருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இவங்க கிட்ட இருக்கக்கூடிய மைனஸான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோம்பேறித்தனம் தாங்க. சோம்பேறித்தனத்தாலேயே நிறைய விதமான விஷயங்களை இவங்க மிஸ் பண்ணிடுவாங்க. மேலும் துலாம் ராசிக்காரங்க அவங்க வாழ்க்கையை ரசித்து வாழணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. இவங்க பல நற்குணங்களை கொண்டவர்களாக இருப்பாங்க. அனைவரிடத்திலுமே மிக எளிமையாக பழகக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. மேலும் கதை, கவிதை, நாடகம் போன்ற கலை நிகழ்ச்சிகளில் ஆர்வம் கொண்டிருக்கக்கூடிய நபர்களாகவும் காணப்படுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. துலாம் ராசிக்காரர்கள் சிறிய விஷயத்தை கூட பெரிதாக நினைப்பாங்க. அதிக அளவு கோபம் உடைய நபர்களாகவும் காணப்படுவாங்க. மேலும் இவங்க மனிதர்களிடத்தில் மட்டும் இல்லாமல் மற்ற உயிரினங்களிடத்திலும் அன்பு அதிகமாக காட்டுவாங்க. இவங்க மனதளவில் அனைத்து விஷயங்களையும் ரசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. மேலும் இவங்களுக்கு இயற்கையோடு இருப்பது ரொம்ப பிடிக்கும். துலாம் ராசிக்காரர்கள் அவர்களுடைய வாழ்க்கை துணையை அவர்களே தேர்ந்தெடுப்பாங்க. மேலும் இவங்க காதலில் அதிகம் ஆர்வம் உடையவர்களாக இருப்பாங்க. திருமணம் அப்படிங்கிறது காதல் செய்து தான் திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோடையும் இவங்க காணப்படுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இந்த துலாம் ராசிக்காரங்க வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதில் திறமைசாலியாக இருப்பாங்க. தங்களுடைய வாழ்க்கை துணையை உயிருக்கு மேலாக நினைப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த காலகட்டம் என்னென்ன விதமான சிறப்பான மாற்றத்தை தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவில் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா தகவலும் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய தகவலாக தான் அமையப்போகுது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா தான் புரியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் துலாம் ராசிக்காரங்க யாராவது இந்த பதிவை பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்டுன்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு என்ன விதமான மாற்றங்கள் அப்படிங்கிறது இந்த டிசம்பர் மாதம் தரப்போகுது அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல கிரக நிலைகள்லாம் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசியில் புதனும் சுக்கிரனும் இருக்காங்க. தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியனும் செவ்வாயும் இருக்காங்க. பஞ்சமஸ்தானத்தில் சனியும் ராகுவும் இருக்காங்க. தொழில் ஸ்தானத்தில் குரு இருக்கார். லாபஸ்தானத்தில் கேது பகவான் இருக்காங்க. இதனால் இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எடுத்த காரியங்கள் எல்லாமே
நன்றாக முடியும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் வெளியூர் அல்லது வெளிநாடு பயணம் ஏதாவது போகலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக அந்த விஷயங்கள் இதுக்கு முன்னாடி தாமதத்தில் இருந்திருக்கும். அந்த விஷயங்கள் இப்போ நடக்க போகுது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. பண வரத்துமே உங்களுக்கு எதிர்பார்த்தபடி இருக்கும். அதாவது நீங்கள் ஒரு மனக்கணக்கு போட்டு வச்சுருப்பீங்க, இந்த மாதிரி இந்த மாதத்தில் இப்படி பணம் வந்தால் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்கள்ல, அந்த அளவுக்கு பணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். உடல் ஆரோக்கியமும் உங்களுக்கு சீராக இருக்கும். இதுக்கு முன்னாடி உடல்நல குறைவால் மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய நிலையில் இருந்திருக்கும். ஆனால் இந்த மாதம் உடல்நிலை சீராகவே இருக்கும். அதனால் பயந்துக்காதீங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் வீண் அலைச்சல், ஆர்டர் கிடைப்பதில் தாமதம் போன்றவை ஏற்பட்டாலுமே தொழிலில் வியாபாரம் சீராகவே இருக்கும். லாபமும் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு வேலை போல கூடுதல் பொறுப்புகள் உண்டாகும். அதிக உழைப்பின் பேரில் வேலைகளை செய்து முடிப்பீங்க. குடும்பத்தில் இருப்பவங்களை அனுசரித்து போவதன் மூலமாக எல்லா பிரச்சனைகளும் உங்களுக்கு சரியாகிருங்க. மேலும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனசு தாபங்கள் நீங்க போகுது. பெண்களுக்கு எடுத்த காரியம் தடைப்பட்ட பின்னர் நல்லபடியாக நடக்கும். மனதில் எதை பற்றியாவது யோசிச்சுட்டே இருப்பீங்க. மாணவர்களுக்கு கல்வியில் சீரான போக்கு இருக்கும். கூடுதல் மதிப்பெண் பெற மேற்கொள்ளும் முயற்சி எல்லாத்துலேயுமே மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெற்றி மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு வலியுறுத்தப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் இருப்பவர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு டென்ஷன் தரக்கூடிய வகையில் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் நல்ல முடிவுகளாக தான் இருக்கும். பிள்ளைகளிடம் அனுசரித்து போவது, அவர்கள் போக்கில் விட்டு பிடிப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. கோபத்தை மட்டும் கட்டுப்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா வீண் வாக்குவாதங்களையே தவிர்த்து கொள்ளலாங்க. வீண் செலவுகளை தடுக்க திட்டம் போட்டு செயல்படுவது நல்லது. சக ஊழியர்களை அனுசரித்து போவதும் நன்மையை கொடுக்கும். மிகவும் பொறுமையோடனும் கவனமுடனும் வேலைகளை செய்வது ரொம்ப நல்லது அப்படின்னு இந்த மாதத்தில் உங்களுக்கு கணிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் கிடைக்கும். எதையும் சமாளிக்கும் திறமை உண்டாகும். அடுத்தவர்களது செய்கை அப்படிங்கிறது உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தலாம். அதனால் நிதானமாக இருங்க. இந்த கிரக நிலைகளுடைய மாற்றத்தால் மட்டும்தான் உங்களுடைய மைண்ட் செட் மாறுது. அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கோபம் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக வரும். அதை மட்டும் கட்டுப்படுத்திக்கிட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் முக்கியமாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான பரிகாரத்தை மேற்கொள்ளணும்னு பார்த்தீங்கன்னா, குல தெய்வத்தை வணங்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு நல்ல முடிவுக்கு வரும். தொழில் ஏதாவது பண்ணிகிட்ருக்கீங்க, அதில் பிரச்சனைனா அந்த விஷயங்களும் நீங்கும். கல்வியில் ஏதாவது தடை போன்ற பிரச்சனைகள் அப்படின்னு இருந்தால் அதுவும் நீங்கும். எல்லாத்துலேயுமே நன்மை கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டால் கண்டிப்பாக அதுக்கு குல தெய்வத்துடைய அருள் நிச்சயமாக நமக்கு வேணும். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அமாவாசை நாட்கள்லையாவது குல தெய்வத்தை நீங்கள் வழிபட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக நீங்கள் தொடர்ச்சியாக அமாவாசையில் போய் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வந்தீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் உங்கள் குல தெய்வம் அருள்வாங்க. ஸோ நம்பிக்கையோடு இந்த விஷயங்களை செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திருமண முயற்சியில் ஏதாவது நீங்கள் ஸ்டெப் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதில் சாதகமான பலனை எதிர்பார்க்கலாம். உங்களுடைய பிள்ளைகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கள் போகுது. உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லை அப்படின்னு ரொம்பவே வருத்தத்தில் இருந்திருக்கக்கூடிய பணியாட்களுக்கு ஊதிய உயர்வு அப்படிங்கிறது இந்த இடத்துல கிடைக்கப்பெற்று, அதாவது இந்த மாதத்தில் கிடைக்கப்பெற்று ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்க. கலைத்துறையில் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரங்களுக்கு கடுமையாக உழைத்தால்தான் நல்ல பலனை அடைய முடியும். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு சிம்பிளாக ஒரு சின்ன வேலை செஞ்சால் கூட உங்களுக்கு பணம் அப்படிங்கிறது இரட்டிப்பாக கிடச்சிருக்கும். ஆனால் இந்த மாதத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் உழைச்சா மட்டும்தான் நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு தோன்றும். அப்படி தோன்றி ஒரு நாள் 2 நாளுக்கு மேலே தாங்காது, மறுபடியும் நீங்கள் நல்லா பேசிடுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளில் துலாம் ராசிக்காரங்களுக்கு டிசம்பர் மாதம் எப்படி இருக்க போகுது, என்ன பலனை தரப்போகுது, என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது, பரிகாரங்கள் மாதிரி ஏதாவது விஷயங்கள் பண்ணணுமா அப்படிங்கிறத பற்றியும் நான் இன்றைக்கி இந்த பதிவுகளில் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கரெக்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலனே கிடைக்கும். ஸோ நம்பிக்கையோடு இந்த விஷயத்த பண்ணுங்கள். குலதெய்வத்தை அமாவாசை அன்னைக்கு போய் பார்த்துட்டு வாங்க. கண்டிப்பாக நல்ல பலனே உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதே போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.